நிலக்கடலை வயல்களில் வந்து சால் விடுறதுக்காக பவர் வீட்டில் வந்து நம்ம ஒரு பைப் வச்சு மோடிஃபிகேஷன் பண்ணி நம்ம சால் விட்டு வந்தோம். அவரை, துவரை, தடனி இது 3ம். அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கடல செடி நல்லா எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு. இது வந்து டிராக்டரில் போட்டதுன்னா சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இது வந்து அவரை செடி சால் விட்டுருக்கோம். இந்த அவரை செடி சால் விட்டுருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு தேவையான இடைவெளியில் கரெக்டாக முளைச்சி வந்திருக்கு. ரொம்ப நெருக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. மாட்டில் போட்டவங்கள விட நம்ம பவர் வீட்டரில் போட்டது வந்து சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. செடியும் வந்து நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க. ரொம்ப ஆழமும் போகாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் ஒரு நார்மலான ஈக்குவலான இதில் போனதுனால கரெக்டாக முளைச்சி வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஈரம் இருந்ததுனால சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவரை செடி, துவரஞ்செடியும் சால் விட்டுருக்கோம். அதையும் உங்களுக்கு இதிலே வரும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது வந்து துவரை சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. எவ்வளோ நேராக போட்டிருக்குன்னு பாருங்கள். பவர் வீட்டெல்லாம் மாடு மாதிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து நேராக வச்சு போட்டிருக்கோம். கடலச்செடியும் அவ்வளோ அருமையாக முளைச்சி வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மழை மட்டும் நமக்கு பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வருஷம் நல்ல ஈல்டு எடுக்கலாம். கடலச்செடியிலையும் அவரை, துவரை இதெல்லாம் பிடிச்ச அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.